ஹலோ, எங்கேயா போயிருக்க? ஆள் இன்னும் காணோம். மூதேவி குடிச்சு தான் தொழிறேன். வீட்டுக்காக நேரத்துக்கு வந்து ஒளினால. ஒரு ஆம்பளை வெளியே வந்தால் முன்ன பின்ன தான் ஆகும். வேலைக்கு போயிட்டு வர நேரம் ஆகாதா? வரேன் இரு. ஏது வேலைக்கு போயிருக்கியா? என்னைக்கே நீ வேலைக்கு போயிருக்க? வீட்டில் இருக்கிற காசை கொண்டு போது குடிக்கிறதே சோழியாக வச்சிருக்க. அம்மா வேலைக்கு போயிருக்காங்க. இந்த பார், தேவையில்லாமல் பேசக்கூடாது. நான் வேலைக்கு போயிருக்கேன்னா என்ன வேலைன்னு வந்து சொல்கிறேன். தேவையில்லாமல் பேசாத. யோ, நல்லா வாயில வந்துட போதியா? சீக்கிரம் வீட்டுக்கு வா. அப்புறம் நீ எங்கே கிடக்குன்னு வந்து எங்களால் தேடிக்கிட்டு இருக்க முடியுமா? என்னடி ஓவராக போய்கிட்டே இருக்கா? அவ்வளோதான் பார்த்துக்கோ. நான் இல்லைன்னா குடும்பம் சந்தி சிரிஞ்சு போயிடும். ஏது சந்தி சிரிச்சு போயிருமா? பொண்டாட்டி பிள்ளைய சம்பாதிச்சு காப்பாற்ற தெரியாத நீ எல்லாம் இந்த வார்த்தையை சொல்லலாம் ஐயா. நீ குடிக்கிறதுக்கே நான் தான் சம்பாதிச்சு கொடுக்கேன். ஏன்ட்டு கனவு போட்டு போய் குடிச்சிட்டு வந்துடுறா. இதில் வேற சந்தி சிரிச்சிருங்க. நீ நேரில் வா, உன்னை என்ன பண்ண போகிறான் பாரு இன்னைக்கு. இந்த பேர் இப்படிலாம் டார்ச்சல் பண்ணிகிட்டே இருந்தேன். நாங்கள் பீச்சுக்கு தான் வந்திருக்கேன். பீச்சில் உளுந்து செத்து போயிடுவோம் பார்த்துக்கோ. அப்புறம் நீயும் பிள்ளைங்களும் ரொம்ப கஷ்டப்பட வேண்டியிருக்கும். பார்த்துக்கோ. அங்கேரியா அந்த வாரேன். நானே வந்து முக்கி சாவடிச்சு வரேன். உன்னைய வச்சு கட்டி நான் மாரடிச்சு நான் என்னத்தையா பார்த்தேன். செத்து ஒளிஞ்சாலும் நான் நிம்மதியாக தான் இருப்பேன். இந்த வாரம் இரு, நீ அங்கே இரு. ஹலோ ஹலோ ஹலோ, சிக்னல் கிடைக்கல. மவன் அந்த வாரம் இரு, உனக்கு சிக்னல் கிடைக்கல. இன்னைக்கு முக்கியம் கடல்ல உன்னை முக்கி உனக்கு கர்மாதி பண்ணிட்டு தான் அடுத்த வேலை. 4 காசு சம்பாதிச்சு நல்ல பேர் எடுக்க தெரியல உனக்கு. குடும்பத்தை காப்பாற்ற தெரியல. ஒன்றா என்னை மிரட்டி காசு வாங்குறதே குறிய வச்சுக்கிட்டு இருக்கா. இன்னையோட இதுக்கு ஒரு கதையை முடிச்சு அவனை அந்த வாரம் இரு. ஹலோ சிக்னல் வந்துட்டு. என்னடி செல்லக்குட்டி, ஏதோ கோபமாக பேசிக்கிட்டு இருக்கா போல. எனக்கு சரியாகவே காதில் உழலையே. யோ, என்னையா ட்ராமா பண்ணிக்கிட்டு இருக்கியா? ஒழுங்கா வீடு வந்து சரி. இல்லை நாங்கள் வந்தேன்னு வை, இன்னையோட உனக்கு கருமாதி முடிஞ்சு போயிடும். இந்தோ வந்துக்கிட்டு இருக்கம்மா. வா மவனா, வீட்டுக்கு வாடி நீ. வீட்டுக்கு இப்போ உடனே போனால் கோவசரலாம் மாதிரி அடிக்க ஆரம்பிச்சிருவாளே. கொஞ்சம் கழிச்சு போவோம். சாவ போகிறேன்னு சும்மா சொல்லி பார்த்தா அவளே வந்து கொண்டுடுவா போலுக்கே. எம்மாடி வர கோவமாக தான் போய்கிட்டு இருக்கா. நம்ம அப்படியே அமைதியாக போவோம். அப்போ தான் நம்ம பாட்டுக்கு சரக்கு அடிச்சுட்டு ஜாலியாக சுற்றிட்டு கிடக்கலாம். அவள் தான் சம்பாதிச்சு குடும்பத்தை பார்த்துக்கிறாளே. இன்னைக்கு நிறைய குடும்பங்கள் சீரழிஞ்சு கொண்டிருக்கிறதுக்கு முக்கிய காரணம் டாஸ்மார்க். குடி போதையால் வேலைக்கு போக மாட்டாங்க. வீட்டில் ஆனால் குடிக்கிறதுக்கு மட்டும் ஏதாவது காசு ரெடி பண்ணிட்டு டெய்லி குடிச்சிட்டு சும்மாவே சுற்றிட்டு வர்றது தான் நிறைய பேர் இருக்காங்க. அப்போ வீட்டில் உள்ள பொம்பளையால் கஷ்டப்பட்டு உழைச்சி அந்த குடும்பத்தை காப்பாற்றக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் இருக்குது. டாஸ்மார்க்கு மூடனா கண்டிப்பாக தமிழ்நாட்டில் பாவங்கள் சந்தோஷமாக இருக்கும்.